யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது, அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் அளிக்கக்கூடிய ஆண்டவர், நமக்கு பதில் கொடுக்கிறவரா அவர் இருக்கிறார். ப்ரேயர் நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிறாங்க, ஜபம் பண்ணுறோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஜபத்தில் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஜபம் அப்படின்றது நாம் கடவுளோடு கூட பேசுறது, நம்முடைய பாரங்களை அவர்கிட்ட சொல்கிறது, நம்முடைய தேவைகளை சொல்கிறது, இம்மட்டும் அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறது, நமக்காக மாத்திரம் இல்லை, நம்மை சுற்றி இருக்கிற அனைவருக்காகவும் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசக்கூடியது தான் ஒரு ஜபம், ஒரு ப்ரேயர். ப்ரேயர்ன்றது ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னா ரெண்டு பேர் பேசணும். இங்கேருந்து ஒருத்தர் பேசணும், அங்கேருந்து ரெஸ்பான்ஸும் இருந்தால் தான் அது கான்வர்சேஷனாக இருக்கும். கடவுள்கிட்ட வேண்டுறோமே, கடவுள்கிட்ட ஜபம் பண்ணுறோமே, இந்த கடவுள் நமக்கு பதில் சொல்லுவாரா, நமக்கு ரிப்ளை பதில் வருமா அப்படின்னு கேட்டால் 100க்கு 200% கட்டாயம் பதில் வரும். அந்த பதில் எப்படி இருக்கும்? அப்போ கடவுள் டைரெக்டாக பேசுவாரா? கடவுள் நேரடியாக பேசுவார். வேதாகமத்தில் அநேக எடுத்துக்காட்டுகளை பார்க்குறோம். கடவுள் அவருடைய ஊழியர்களோட பேசினார், தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கிட்ட பேசினார், அவங்க கூப்பிடும் பொழுதெல்லாம் அதுக்கு பதில் கொடுத்தாரு. இன்னும் வேறு எந்த மாதிரி பதில் இருக்கலாம்? வேதாகமத்தில் எஸ்தர் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது, எஸ்தரோட சரித்திரம். அந்த சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மனுஷன் என்ன பண்ணுவார், ஒரு யூத குல மக்களை கொலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுவார். அப்போ கொலை செய்யணும்னு முடிவு பண்ணோடனே அந்த அரண்மனையில் இருக்கிற மொர்தெகாய் என்றவர் என்ன பண்ணுவார், அந்த எஸ்தர் அந்த ராணிக்கிட்ட போய் சொல்லுவார், இந்த மாதிரி கொலை பண்ண போகிறாங்க, நீ என்ன ராணியாக இருக்கிற, நம்ம குலத்துக்காக நீ பேச மாட்டியா, இந்த யூத மக்களுக்காக பேச மாட்டியான்னு சொல்லும்போது எஸ்தர் சொல்லுவாங்க, நம்ம 3 நாள் உபவாசிக்கலாம், 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் நமக்கு இறக்க செய்வார்னு சொல்லுவாங்க. 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க, காரியம் தலைகீழாக மாறி முடிந்திருக்கும். அந்த சரித்திரத்தில் பார்த்தோன்னு சொன்னால் கடவுள் பேசினார், கடவுள் நேரடியாக சொன்னார்னு இருக்காது. ஆனால் அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுத்தார், காரியம் நல்லபடியாக முடிந்தது அப்படின்றது தான் அந்த ஜெபத்தினுடைய பதில். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கடவுள்கிட்ட ஏகப்பட்ட காரியங்கள் நம்ம சொல்லலாம். இயேசுவே இந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் செய்யணும்னு சொல்லி எக்கச்சக்கமான எண்ணுக்கடங்கா விண்ணப்பங்களை நம்ம வைக்கலாம். அது எல்லாத்துக்குமே பதில் வந்துச்சா? இல்லையே, நானும் இத்தனை நாளாக கேட்டுத்தான் இருக்கிறேன், இந்த காரியத்துக்கு பதிலே வரலையே. காலம் தாமதித்தாலும் வர வேண்டிய நேரத்தில் பதில் கரெக்டாக வரும். அது கடவுள் நேரடியாக சொல்லணும்னு இல்லை, அவர் தம்முடைய ஊழியக்காரங்க மூலமாக சொல்லுவார். இதோ இந்த வேத வசனத்தை கொடுத்துருக்கிறாரு, இந்த வசனங்கள் மூலமாக பதில் கொடுப்பாரு. இல்லை காரியங்கள் நல்ல விதமாக முடியுது, காரியங்கள் சம்பூர்ணமாக முடியறது மூலமாக ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பாரு. அந்த பதில் எப்படி வேணாலும் நமக்கு சேரும்.